guys, welcome to my Truth Never Dies channel. இது 12 வயது ஜாரட் நெக்ரெட்டியின் கடைசியா எடுக்கப்பட்ட புகைப்படம். ஜூலை 19, 1991 அன்று அவர் அதிகாரப்பூர்வமாக காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் அவர் எடுத்த சுய போட்டோ இது. ஜாரட் பாய் ஸ்கவுட்ஸில் உறுப்பினராக இருந்தார். தெற்கு கலிபோர்னியாவின் மிக உயரமான சிகரமான சான் கோர்கோனியோவின் உச்சிக்கு அவர் மேற்கொண்ட முதல் இரவு நேர பயணமாக இது அமைந்தது. ஜாரட் மற்றும் 5 சக பாய் ஸ்கவுட்கள் மற்றும் அவர்களுடைய தலைவருடன் அதிகாலையில் மலையேற்றத்தை தொடங்கிய போதிலும் 11,000 அடி உயரம் இறுதியில் ஜாரட்டை மிகவும் பாதித்தது. குறிப்பாக அவர் மாலை 6 மணி அளவில் பின்தங்கத் தொடங்கினார். குழுவின் மற்றவர்களுடன் வேகத்தில் செல்ல முடியவில்லை. அட்டவணையை பின்பற்ற தீர்மானித்த குழு தலைவர் மற்ற 5 பேருடன் ஜாரட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தார். இந்த தேர்வை அவர் தனது வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவார். சிறிது நேரத்திற்கு பிறகு ஜாரட் தனியாக மலையில் இறங்குவதையும் ஸ்விட்ச் பேக்குகளை குறுக்கு வழியாக கொண்டு ஆபத்தான பாதுகாப்பற்ற வழியில் அதை செய்வதையும் மலையற்ற வீரர்களின் மற்றொரு குழு கண்டது. இது தெரியாதவர்களுக்கு செங்குத்தான நிலப்பரப்பில் பாதுகாப்பாக செல்ல வடிவமைக்கப்பட்ட ஜிக்ஜாக்கிங் பாதையை அவர் புறக்கணித்துவிட்டு சரிவில் நேராகச் சென்று கொண்டிருந்தார். மலையேறுபவர்கள் நியமிக்கப்பட்ட பாதையிலிருந்து விலகிச் செல்வதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து ஜாரட்டை எச்சரித்திருந்தனர். மற்றவர்கள் கீழே வந்தவுடன் சாரணர் தலைவருக்கு தெரிவிக்க உறுதி செய்தனர். இருப்பினும் தலைவன் அதை பற்றி கவலைப்படாம திரும்பி வரும் வழியில் ஜாரட்டை பிடிப்பதாக கூறினார். துரதிருஷ்டவசமாக அவர்கள் திரும்பி வந்த நேரத்தில் ஜாரட்டை எங்கும் காண இல்லை. நிலைமையின் தீவிரத்தை அதிகாரிகள் உணர அதிக நேரம் எடுக்கல. அவங்க விரைவாக அடிப்படை முகாமுக்கு இறங்கி நள்ளிரவில் உதவிக்கு அழைக்க முடிஞ்சது. இது பிராந்திய வரலாற்றில் மிகப்பெரிய தேடல் மற்றும் மீட்பு பணிகளில் ஒன்றாகும். அடுத்த நாள் மீட்புக் குழுக்கள் சான் கோர்கோனியா வனப்பகுதியின் 130 சதுர மைல் நீளமுள்ள ஒரு பெரிய பகுதியை தேடினாங்க. ஆனா எங்கும் எந்த அறிகுறியும் இல்லை. 3வது நாள் வரை அவர்கள் முதல் தடையை கண்டுபிடித்தாங்க. அவர் அணிந்திருந்த உயரமான ஸ்னீக்கர்களுடன் பொருந்தக்கூடிய ஒரு கால்தடம். அவர் காணாமல் போன அந்த பகுதியில் மேலும் தேடியதில் ஜாரட்டுக்கு சொந்தமான மேலும் பல பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றில் ராவர்கள் மிக முக்கியமாக அவரிடம் இருந்த டிஸ்போசபிள் கேமரா. உள்ளே படத்தில் 12 புகைப்படங்கள் இருந்தன. அந்த படம் முழுவதும் அவர் படம் பிடித்த நிலப்பரப்புகள். ஆனால் அவர் காணாமல் போன பிறகு எடுக்கப்பட்ட இறுதி படம் கேமராவின் ஃபிளாஷ் மூலம் ஒளிரும் ஜாரட்டின் சொந்த கண்கள் மற்றும் மூக்கின் சிலிர் பூத்தும் நெருக்கமான புகைப்படம் இருந்துச்சு. காணாமல் போன சில மணி நேரங்களுக்கு பிறகும் ஜாரட் உயிருடன் இருப்பதை இந்த புகைப்படம் நிரூபித்தால் அவர் இருக்கும் இடம் பற்றி சிறிதும் தெரியாது. இருண்ட பின்னணி மற்றும் குறைந்த தெளிவுத்திறன். மீட்பு பணியாளர்கள் புகைப்படம் எங்கு எடுக்கப்பட்டது என்பதை கண்டறிய முயற்சி செய்தாங்க. அடுத்த 2 வாரங்களில் கிட்டத்தட்ட 30,000 தன்னார்வலர்கள் மற்றும் நிபுணர்கள் 40,000க்கும் மேற்பட்ட மணி நேரங்களை பரந்த சான் பெர்னார்டினோ தேசிய வனப்பகுதியை தேடினாங்க. ஆனால் உறுதியான தடயங்கள் எதுவும் கிடைக்காததால் தேடல் இழுபறியாகி குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. ஆகஸ்ட் 4ஆம் தேதி 16 நாட்களுக்குப் பிறகு ஜாரட்டை தேடும் பணி அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டது. அதிகாரிகள் அவர் காணாமல் போனதன் மர்மத்தை இன்று வரை தீர்க்காமல் விட்டுவிடுகிறார்கள். அப்படியானால் ஜாரட்டுக்கு உண்மையில் என்ன நடந்தது? சரி, பல சாத்தியக்கூறுகள் உள்ளன. அவற்றில் முதலாவது, அவர் தற்செயலாக தவறான பாதையில் சென்று மீதமுள்ள பாய் ஸ்கவுட்களை பிடிக்க முயற்சிக்கும் போது தொலைந்து போனார். இருப்பினும் தொலைந்து போவது வனாந்தரத்தில் காணாமல் போவதற்கான ஒரு பொதுவான காரணமாக இருந்தாலும் ஜாரட்டின் விஷயத்தில் அது முழுமையாகச் சேரவில்லை. நீங்கள் பார்க்கிறீர்கள், இவை அனைத்தும் கோடையின் நடுவில் நடந்தன. எனவே அவர் கடுமையான தாக்குதல்களுக்கு ஆளாகும் அபாயம் இல்லை. அவர் வைத்திருந்த 2 கேண்டீனில் அவருக்கு ஏராளமான குடிநீர் இருந்தது. மலை முழுவதும் சிதறிக் கிடக்கும் எண்ணற்ற நன்னீரோடைகள் மற்றும் குளங்களை காணப்பட்டது. எளிமையாகச் சொன்னால் அவர் குறைந்தது சில நாட்களாவது உயிர் பிழைத்திருப்பார். ஆயிரக்கணக்கான மீட்பு பணியாளர்கள்
அந்த பகுதியை தேடியதால் யாராவது அவரை கண்டுபிடித்திருக்க வாய்ப்புள்ளது. எனவே இன்னும் நம்பத்தகுந்த கோட்பாடு என்னவென்றால் அவர் ஒரு செங்குத்தான பாறையில் இருந்து தவறி விழுந்திருக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக இரண்டாவது குழு மலையேறுபவர்கள் அவர் மீண்டும் திரும்பிச் செல்லும்போதான் கண்டாங்க. அவர்கள் சென்ற பிறகும் அவர் அந்த ஆபத்தான குறுக்கு வழிகளையே தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கலாம். இருட்டில் செங்குத்தான நிலப்பரப்பில் ஒரு தவறு நடந்திருந்தால் அவர் உயிரிழக்க நேரிட்டிருக்கும். ஆனால் விரிவான தேடுதல் இருந்தபோதும் மீட்பு பணியாளர்கள் யாரும் அவர் உடலை ஏன் கண்டுபிடிக்கவில்லை என்ற கேள்வி இன்னும் எழுகிறது. இது மூன்றாவது சாத்தியக்கூறுக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. அவர் ஒரு காட்டு விலங்கால் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கலாம். சான் கோர்கோனியோ மலை கருப்பு கரடிகள் மற்றும் கூகர்கள் இரண்டிற்கும் தாயகமாகும். ஜாரெட்டின் கடைசி புகைப்பட்டத்தின் பின்னணியில் உள்ள ஒளிரும் புள்ளி அவரது கண்களில் ஒன்று என்றும் சிலர் நம்புகிறார்கள். அந்த பகுதியிலே எங்கும் இரத்தம், கிழிந்த ஆடைகள் அல்லது இழுவை தடயங்கள் எதுவும் இல்லை. இது ஜாரெட்டை யாரோ ஒருவர் கடத்திச் சென்றிருக்கக்கூடும் என்பதற்கான மிகவும் தொந்தரவான சாத்தியக்கூறை குறிக்கிறது. இதை நாம் உண்மை என்று ஏற்றுக்கொண்டால் மலையில் எங்கும் ஜாரெட்டோ அல்லது அவரது உடலோ இருப்பதற்கான எந்த அடையாளமும் இல்லாததற்கு இதுவே காரணம். ஜாரெட்டை மறைந்து 33 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. மேலும் புலனாய்வாளர்கள் இன்னும் வழிகாட்டக்கூடிய எதையும் கண்டுபிடிக்கவில்லை. சரியான முடிவு கிடைக்காததால் அவர் காணாமல் போன நாள் போலவே இன்றும் அவரது மறைவு ஒரு மர்மமாகவே உள்ளது.